எண்ணெய் இல்லாத திருநாளாக இன்றைக்கி நான் செஞ்ச புட்டு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நான் செஞ்ச இது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு புட்டு. எல்லாரும் காலையில் அதுதான் சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு 4 ட்ரெஸ் தான் கடந்துச்சு. சரி ஏன் மிஷினில் போட்டுட்டு நம்மளே துவைச்சிடலான்னா துவைக்க ஆரம்பித்தேன். அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே பாத்திரத்துலேருந்து வர மாதிரி அழுக்கு துணி பாக்கெட்லேருந்து அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஆனதாச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் கையில் தான் துவைக்கணும்னு சொல்லி கையிலே எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிட்டேன். துவைச்சி முடிச்சுட்டு பார்க்குற மணி 1 ஆயிடுச்சு. துவைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வைக்கலான்னு மேலே போனோன்னா செம்ம ஹீட்டு தர நிற்கவே முடியல. அப்புறம் டேங்க்லேருந்து தண்ணி திறந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் நின்றுட்டே தான் துணி காய வச்சேன். இந்த கேப்லேயே பாப்பாவும் முடிச்சுக்கிட்டா. அப்புறம் அவள் கூடயே உட்காந்து மதிய சாப்பாடு சாப்பிட்லான்னு கஞ்சி சாதம் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி தண்ணி ஊற்றி சில்லுன்னு சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ஏதாவது சாப்பிட்ணும் போலன்னு சொல்லி சார்னு சொன்னானா சரி அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா நேற்றே எல்லா காய்கறியுமே காலி ஒன்று கூட இல்லை. அப்புறம் பக்கத்தில் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் 6 ரூபான்னு சொல்லி 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தாங்களா, அதை வச்சு பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லி பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருந்தேன். என்னதான் வெயில் மண்டையை பிறந்தாலும் சுடு சுடு டீ வேணும்னு தான் கேட்குறேன். இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.